குழந்தைகள் புத்திசாலித்தனமாக வளர திருச்செந்தூர் முருகனை எவ்வாறு வழிபட வேண்டும்? நாம் எவ்வளவு போராடினாலும் நமது பிள்ளைகள் சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே நம் ஆசையாக உள்ளது. அவர்கள் பிறந்ததிலிருந்து ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்கின்றோம். புதிதாக நாள்தோறும் கற்று கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் சில குழந்தைகள் படிப்பில் மந்தமாகவும் கவனமில்லாமலும் இருக்கின்றனர். இப்போது இந்த நிலையை மாற்ற ஒரு ஆன்மீக வழி உண்டு. அது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. திருச்செந்தூர் குருஸ்தலம் என குறிப்பிடப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளை பெற்றால் பிள்ளைகளின் அறிவு திறனும் புத்திசாலித்தனமும் உயர்ந்திடும் என வழிவழியாக நம்பப்படுகிறது. திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்குகிறது. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் என்று முருகப்பெருமானுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இங்கு பிள்ளைகளை அழைத்து சென்று வழிபட்டால் அவர்களின் புத்திசாலித்தனம், அறிவுத்திறன், படிப்புத்திறன் என அனைத்திலும் மேம்பாடு ஏற்படும். பௌர்ணமி என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் புனிதமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருச்செந்தூர் செல்ல முடிவு செய்யுங்கள். திருச்செந்தூர் செல்லும் முன் முருகப்பெருமானை நினைத்து ஒரு புதிய உண்டியலை வாங்கி அதில் தினசரி சிறிய தொகையை உங்கள் பிள்ளைகளிடமிருந்து சேகரித்து வைக்கச் சொல்லுங்கள். இது அவர்களுக்கு ஆன்மீக உணர்வையும் நன்மையை கற்றுத்தரும். பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் திருச்செந்தூரில் தங்கும் ஏற்பாடுகளை செய்து அங்கு பிள்ளைகளுடன் ஒரு ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கவும். திருச்செந்தூரில் கடலில் தீர்த்தம் ஆடிவிட்டு காலையில் எழுந்து விஸ்வரூப தரிசனம் செய்ய வேண்டும். இந்த தரிசனம் பிள்ளைகளின் மனதை அமைதி மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வைக்கும். கோவில் வெளியே 36 மஞ்சள் லட்டுகளை வாங்கி அதனை பிள்ளைகளின் கையால் பக்தர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும். இது அவர்களுக்கு தானத்தின் உணர்வையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தரும். இதே போன்று 9 பௌர்ணமிகள் செய்தால் மிகவும் சிறந்த பலன்களை உண்டாக்கும். முடியாவிட்டால் குறைந்தபட்சம் 3 பௌர்ணமிகள் செய்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் அவருடைய அருள் கிடைக்கும். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் முருகப்பெருமானின் அருளால் பிள்ளைகளின் புத்தி தெளிவாகி அவர்களின் அறிவுத்திறன் மற்றும் படிப்பு திறன் மேம்படும். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவது உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிலும் புத்திசாலித்தனத்திலும் முன்னேற்றம் கொண்ட வாழ்க்கையை அளிக்கும். அவர்களின் திறன் முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியுறுவதற்கு இந்த ஆன்மீக வழி உதவும். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.